கப்பையை வச்சுத்தான் அந்த தேங்காய் கப்பையெல்லாம் தேங்காய் புளி இருக்கு. இப்படி புளியே இல்லை, கை புளிக்க இல்லை. அல்லாதீங்க. வாசல்ல போய் விளக்கெல்லாம் கொடுத்தி வச்சுட்டு போறேன். நானும் வந்து துறந்தேன். பாம்பு உள்ளுக்குள்ள கிடந்திருக்கு வந்துட்டு. இதுல எவ்வளவு காசு இருக்கண்டு பாருங்கம்மா. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப வந்து நிறைய சட்ட விதிமுறைகள் இருக்கு. அகப்பியால ஏன் செய்யறீங்க? கை செய்யல அப்ப இதெல்லாம் யாரு செஞ்சுதாரு உங்களுக்கு? யோசிக்க கூடாமா, ஏதோ ஒரு வழியில உதவி கிடைக்கும். இங்க வந்ததால எனக்கு தேங்காய் எல்லாம் முடிஞ்சு தந்து இங்க இருங்க, இறந்து கட்டையெல்லாம் இறந்து வீட்டுக்குள்ள இதுக்குள்ள எல்லாம் வந்தது மணி பானையை கிட்டாலும் இதுக்குள்ள எல்லாம் வந்தது. உடுப்பு கழுவுறது இப்ப இப்படி வாளிக்குள்ள போட்டு காலால மிரிச்சு தான் கழுவும். புளியே இல்லாது அப்படி இறக்கி போட்டு விடுறான். தேங்காய் கொத்தியெல்லாம் புளியே இல்லாது. பொறிச்சு அது செய்துதான் சாப்பிடுறேன் நான் அநேகமாக. எதுக்குள்ள விழிஞ்சு தரோம்? இதுக்குள்ள விழிஞ்சுதாங்க. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக், நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் நெல்லூர் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நெல்லூர் என்று சொன்னால் ஆயித்தியமலையில் இருக்கிற நெல்லூர் அப்படின்ற கிராமம் தான். பொதுவாக நான் வார வழியிலே வந்து ஆரம்பத்தில் வரக்குள்ள நெல்லூருக்கு எதால் போகிறேன்னு சொல்லி ரூட் கேட்டிருந்த டைம்லே நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் வந்து ஆயித்தியமலை அப்படின்ற கேட்டதுக்கு பிறகு தான் சொல்லியிருந்தாங்க இந்த ஊருக்குரிய ரூட்டையும். அதன்படி தான் போன தரம் வந்த நாங்கள் நாங்கள் ஏற்கனவே வந்த இடத்துல இந்த வீட்டை வந்து காட்டியிருந்தோம். இங்கே இருக்கிற ஒரு அம்மா தொடர்பாக அவங்களோட கஷ்ட நிலைமை தொடர்பாகவும் வந்து காணொளி பதிவு செஞ்சுருந்தேன். நாங்கள் இப்போ அதை பார்த்த உறவுகள் வந்து இவங்களுக்குரிய ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி எங்கிட்ட பணம் அனுப்பியிருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் அந்த உதவியை செய்கிறதுக்காகத்தான் வந்து இருக்கோம். அதை போய் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் தவறாமல் உங்களால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அம்மாவும் வந்து வயல்வெளிகளில் புல்லு பிடுங்குற வேலைகளுக்கு போகிறவங்க. நாங்கள் வந்த சமயம் நல்ல காலம் நின்றுட்டாங்க. இப்போ வந்து சமையல் நடக்குது போல். வணக்கம் அம்மா, என்ன செய்கிறீர்கள்? கறி சமைப்பு தேங்காய் புளிய ஒரு தரம் இல்லை பார்த்திருந்தேன். ஒரு தரம் இல்லை, நான் ஆள் வந்தது அணி. அகப்பியால ஏன் செய்யறீங்க? கை செய்யல செய்ய மாட்டேனேம்மா. அப்ப இதெல்லாம் யாரு செஞ்சுதாரு உங்களுக்கு? விளையாடுனா மைக் வைக்கனா தேங்காய் திருவினேன். தேங்காய் எல்லாம் திருவி எடுத்தேன். பக்கத்து வீட்டுல கொடுத்து மீன் வாங்கி அதையும் வெட்டி எடுத்துட்டேன். அவங்ககிட்ட சொல்லிட்டேன், காசை கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப சொன்னாங்க வந்து நாங்க முன்னுக்கு அந்த இதெல்லாம் போடணுமே மணி, அந்த நம்பர் இதெல்லாம் அது அவங்கதான் செய்யணுமா. நம்ம மேலு தண்டு சொன்னாமனே வாங்கி போடலாம்டா. இந்த அருகே இதால கலட்ட வேணுமா? அந்த அதுக்குள்ள இருக்குமா தண்ணி? அந்த பேசனுக்குள்ள இருக்கு. இது மேல கலட்டும். மேல அந்த அருகே அப்படியே கலட்டி அவங்க எடுக்கணும். அவங்கதான் செய்து தருவாங்களா அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட. என்ன கறி இன்றைக்கு? கறி மீன் வாங்கி நம்மளே மீன் வாங்கி கொண்டு அந்த மில்லுக்கார பிள்ளைகிட்ட கொடுத்து வெட்டி கழுவி எல்லாம் செய்தெடுத்தேன். அவ வெட்டி கழுவி தந்தாவும் அதை நீ எல்லாம் செய்யறதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் என்ன இதுக்குள்ள புளிஞ்சுதாம்மா. கொஞ்சம் போல புளிங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா. தேங்காய் கொத்தியெல்லாம் புளியே இல்லாது. பொறிச்சு அது செய்துதான் சாப்பிடுறேன் நான் அநேகமாக. எதுக்குள்ள விழிஞ்சு தரேன்? இதுக்குள்ள புளிஞ்சுதாம்மா. அநேகமாக வந்து நான் பெருசா கறி எல்லாம் சமைக்கிறல்ல, தான் பொரியல் அது இதுன்னு சொன்னேன். ஏன்னா தேங்காய் செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை தானே, அதுக்காக செய்துதான் போறேன் நான். அதால பொரியல் அப்படி சாப்பிட்டு அல்சர் வரும். அதுக்காக தான் என்ன செய்யறேன், இப்ப எல்லாம் செய்து எடுத்தேன். வளைச்சு தேங்காய் இன்னும் புளியணும், கொஞ்சம் புளியுமா. அப்ப
பார்த்து நம்மள யாருன்னா மருங்கள் வந்தா அதுகள்கிட்ட கொடுத்து புளிஞ்செடுப்போம்னு சொல்லிதான் எல்லாம் செய்து பார்த்து திறந்து அதே டைமுக்கு நாங்களும் வந்து சேர்ந்து எனக்கு உதவி செஞ்சுதான் இருக்கீங்க. ஏன் அல்றீங்க? நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா யாராவது நமக்கு உதவி இருந்து என்ன செய்யல தானே. யோசிக்காதுங்க இந்த அப்படி நான் வந்திருக்கேன் தானே, அதே மாதிரி உங்களுக்கு உதவிக்கு செய்யறதுக்கு ஊர்ல இருக்கிறவங்களும் செஞ்சு தருவாங்க தானே நம்ம. ஆனா ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இல்லையம்மா. இது என்ன செய்யம்மா? இதுக்குள்ளே அதுக்குள்ளே ஊத்தி வைமா. மீன் அடுப்புல போட்டிருக்கேன். குழம்பா சொதியாம்மா? சொதி போதுமா? போதுமா. ஒரு ஆள் தானே என்ன. வைங்க இன்னும் நமக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறேன்னு சொன்னா நேற்று மதியம் வேலைக்கு போயில்லை. அப்புறம் வேலை போட்டு பிறகு மருமகள்கிட்ட விட்டு போனேன். நேற்று அங்கதான் நின்றுது. மருமகள்கிட்ட நின்றுட்டு தான் வந்தேன். மருமகள்டா மகண்ட மனசு மகண்ட மனசு அவங்களுக்கு கஷ்டம்தான். என்ன செய்யறது அங்க நின்றுது. அப்புறம் இரவு வந்து அடுத்த வீட்டுல போய் பக்கத்து வீட்டுல போய் காலையில எழும்பிட்டு வாரேன். நமக்கு ஒரு இதாவது ஒரு வீடு தானே இருக்க சொன்னா நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம் தானே. என்ன கறி இப்ப என்ன மாதிரி சுடும் அது கையை பிடிக்காதீங்க சுடும். கறி கொதிச்சா பார்க்கணுமே நீங்க. இந்த இருக்கு இந்த பேப்பர் இந்த இருக்கு இந்த கொதிக்குது. மீன் சோறு சமைச்சாச்சா? சோறு இரவியான் சோறு இருக்குமா? இரவே சோறு சோறு இருக்கு. இரவியான் சோறு இருக்கு. கறியை மட்டும் சமைச்சு இந்த வைக்காரர்கள் வந்து எடுக்கல போல. அவனே வந்து எடுத்து போல சாவிடு தானே. ஒரு புள்ளண்டு செத்தது எங்க மூளை விட்டுவான்ல. அந்த பிரச்சனையில வரல. அப்படியே கிடக்கு வைக்கல. அவனை வச்ச மாதிரி அப்படியே இருக்கு. எப்பயாவது வந்து நீ நம்மளும் கடப்பு கட்டின மாதிரி கிடக்குறது தானே. ஆக்கள் நிக்கிற நேரம் வந்து வைக்கல எடுத்து போட்டு எடுத்து போ. அது சரி. இப்ப தேங்காய் புளியறதுக்கு உங்களுக்கு கையே எல்லாமே இருக்கு. பிறகு அப்படி நீங்க கிழங்கு சீவல் எல்லாம் செஞ்சு விற்பனை செய்யறேன்னு சொன்ன நீங்க. அதான் நான் முதல் எல்லாம் செய்துதான் இருந்தேன். அதுக்கு பிறகு இந்த கை இது ஒண்ணு செய்யலாம். இன்னொரு ஆளை பிடிச்சிதான் செய்யறது. நம்ம ஆள் பிடிச்சி இப்ப நம்ம காட்டி கொடுத்த சொன்னா இதே மாதிரி செய்தாங்கண்டா அவங்க செய்து தருவாங்க. அப்ப அதை நம்ம என்ன ஜெட்ல போடுது இது செய்து இந்த அளவுக்கு இறக்கி தாங்க மணின்னு சொன்னாலும் இறக்கி தரங்க. இந்த மாதிரி தான் செய்யுது. என்ன செய்யறோம்னே. இப்ப நாங்களும் நல்ல நேரத்துக்கு வந்துட்டோம். இல்லாட்டி அம்மா அகப்பைய வச்சுதான் அந்த தேங்காய் அப்பையெல்லாம் தேங்காய் புளியறது. இப்படி புளியே இல்ல கை பொத்தி இப்படி புளியாமா. சோறள்ளி சாப்பிடுறதே கஷ்டமாடு எனக்கு. பாருங்க எனக்கு இப்படி நிலைமை இருக்கு. சோறள்ளி சாப்பிடவே இல்லை. தலை கட்டுறதோ அதே மாதிரி தான். இந்த கையெல்லாம் போட்டு பிச்சு இழுத்து கட்டுவேன். எல்லாம் செய்து வந்த உலகாலவும் மருமகள் தான் பார்த்து செய்து வந்தவன். அவைக்கு நீ கஷ்டத்தை கொடுக்க கூடாது கொடுத்தா நம்மளும் அவை ஒரு பெற்ற புள்ள மாதிரி நம்மளோட புள்ள பாக்குறாள் தானே. அப்புறம் அவளும் கஷ்டப்பட்டு கண்டு திரும்ப நான் இப்படியே வந்து நம்மளோட வீட்டுக்கு அங்க போய் இருந்த நீங்க கொஞ்ச நாள் 4-5 மாசத்துக்கு இருந்தேன். கையெல்லாம் போன உடனே வயலாம இருக்கக்கூடிய எல்லாம் தான் இருந்தேன். பிறகு ஒரு அளவுக்கு சட்டியெல்லாம் போடக்கூடிய அளவுக்கு வந்தா உடுப்பு கழுவுறது இப்ப இப்படி வாளிக்குள்ள போட்டு காலால மிரிச்சு தான் கழுவும். புளியலாது அப்படி இறக்கி போட்டு விடுறான். புளியலாது பத்தி புளியலாது தான் சாப்பிடுறதுக்கு அப்படி இருக்கக்கூடிய என்னமான்னு செய்யற செய்யற நம்ம நிலைமை இப்படி இருக்கு. இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறேன்டா அது செய்து தருகவே எல்லாம். கடவுள் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை வந்து அதை எடுத்துட்டான். ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான். அந்த பொம்பளை பிள்ளை வந்து இறந்தது யுத்தத்தின் காரணமாக. அங்க முன்னாள் போராளியா இருந்து அந்த அக்கா யுத்த நிலைமையின் அந்த டைம்ல வந்து இறந்துட்டாங்க. அவங்களோட போட்டோவும் வந்து ஏற்கனவே அம்மா காட்டியிருந்தவங்க வீட்டுக்குள்ள வச்சு பூ வைக்காங்க. இப்ப கொஞ்சம் மேல வச்சுட்டீங்க. கீழே இருந்தது மணி ஒன்றுக்கும் வசதி இல்லை. அதுக்காக நம்ம பக்கத்து வீட்டுக்கார பொடி என்ன கொழுச்சி இதெல்லாம் அடிச்சு செய்துட்டாமனு சொல்லி மேல தூக்கி வச்சிருக்கோம் மணி. மலைக்குள்ள அங்க இருந்த நீங்க? மலைக்குள்ள பகலில் ஒருத்தங்க இருந்தது. நான் சொன்னேன் தங்கால இருக்கிற வீடு இறக்கத்துல இருக்கிற வீடு அந்த வீட்டுக்கு தான் போகல. தண்ணி டாங்கி இருக்கிற வீடு அதுகள்ட்ட வீட்டு தான் போய் இருக்கிறேன். பிரச்சனை இல்லையா அங்க போய் இருக்கிறது? இல்ல அது 2 பேர் தான் இருக்கிற மணி தாயும் பிள்ளையும். மீன் எவ்வளவு வாங்கினம்மா? 1 கிலோ மீன் தான் வாங்கினேன். 200 ரூபாய்க்கு வாங்கினேன். 200 ரூபாய்க்கு வாங்கினேன். 200 ரூபாய்க்கு தானே தனியே தண்ணி நமக்கு என்னது கணக்கு. யாரும் பிள்ளைகள் வந்து அதையே கொடுத்து சாப்பிடுது. தேங்காய் புளியறதுக்கு எல்லாமலுக்கு இருந்தேன். நான் வளைச்சி பார்த்துதான் இருந்தேன். 2 வந்தா சொல்லி செய்வோம் எடுத்து கன நேரம் இது செய்து எடுத்தேன். நான் அவைகிட்ட கொடுத்து மீனை வெட்டிட்டு வந்த கன நேரமாக கொடுத்து மீனை வெட்டிட்டு வந்தேன். மீனை வெட்டிட்டு வந்து அதை சமைச்சு கொள்ளையலாதன்மைக்கு
தேங்காய் எல்லாம் செய்யலாம், தேங்காய் பிடிக்கல அது அந்த அளவுக்கு இருந்து. நம்மளோட வீடு வாசல் அப்படி கிடக்கு, நம்மளும் அதே மாதிரி இருக்கும். ஒருத்தரும் இல்லாததுல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளையாவது நமக்கு இருக்கிறா, உங்களை போலயாவது ஒரு பிள்ளை எனக்கு இருக்குமென்று சொன்னா அவ்வளவு உதவியா இருக்கும். அல்லாதீங்க அல்லாதீங்க. பிள்ளையும் இல்ல காலத்துல இப்படியா நிலைமையில நம்ம இருக்கிறோமே. எத்தனை நாளைக்கு மணி ஆக்களும் வந்து செய்து தருவாங்க. இப்ப நாம ஏதாவது செய்து குந்திட்டு இருக்கிறதுக்கும் வீடு இதாக இருக்கு மனுஷனா பிரச்சனை இல்லை. இந்த நாள் இரவு பாம்பு இங்க வந்ததா? பாம்பு வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள இருந்து பாம்பு. அப்புறம் ஒன்னும் செஞ்சிக்க இல்லாது, எனக்கு அடிச்சுக்கையுமே இல்லாது. அப்புறம் தட்டி தட்டி மண்ணெண்ணையை ஊத்தி ஆள வலிக்கிறப்ப விட்டேன். என்ன பாம்பு? வளல பாம்பு வந்து நம்மட வீடு ஏற்கனவே நான் காட்டுனேன். நான் அங்கால மரம் விழுந்து அதுவும் இருக்கிறதும் இல்லாம போயிட்டு என்ன அதையும் உடைஞ்ச தலானே மணி இந்த நிலைமையில இருக்கு. இல்லாட்டி அதாவது நான் பூட்டி இது செய்துட்டு நான் இருப்பேன் மணி. எல்லாம் இப்படியே கிடாக்கு. இந்த விளையாட வர பிள்ளைகளை கொழுவிட்டு கூட்டி ஒரு அளவுக்கு அதுகள்கிட்ட கடையில ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னா எல்லாம் செய்து தருங்க கூட்டி. இவ்வளவு மோசமா இருந்தது. நானும் வேலைக்கு போறதால 4 நாளா துப்புரா இல்லை வேலைக்கு. ஏழாம போயிட்டு கையெல்லாம் கடத்து ஏழாமலுக்கு போயிட்டு அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டு காலும் வீங்கித்து சொல்லிட்டு எல்லாம் பண்ணி இல்லைன்னு சொல்லி காலம் வீங்கித்து கால் விளங்கி அந்த இது கடி மாதிரி வந்துட்டு வயலுக்குள்ள இறங்கி வேலை செய்யறானே மணி. அதுல வயலுக்குள்ள இறங்கி வேலை செய்யக்குள்ள இந்த அட்டை பாம்பெல்லாம் பிடிக்கும். அட்டை பாம்பு வர்றதுதான் மணி. சொக்சி போடுவாங்க சிலர், நாம சொக்சி எல்லாம் போடுற இல்லை, ஷூ போடுறேன்னு போட்டு திரியுங்கள். அப்போ நாம் அதெல்லாம் இது இல்லை போய் அவங்க பிடிக்க போகிற நம்மளே பேர் இப்போ 15-20 பேர் பிடுங்குற கத்தாவளத்தையும் தூக்கணும் ஒரு கையால். சிலதுகள் என்ன செய்யுங்கள், இறக்கப்பட்டதுகள் என்ன செய்யுங்கள், நம்மளோட சேர்ந்து நின்று தூக்கி தருங்கள். கடியம் கடிக்குதான் நம்ம தூக்கி தருங்கள். தூக்கி கொண்டு என்னண்டா அம்மா வந்து புல்லு புடுங்குறவங்களோட வேலைக்கு போறா. ஆனா புல்ல வந்து புடுங்கிக்கல, அவங்க கையில தூக்கித்தான் கொடுக்குறேன் நான். அவங்க கட்டி போடுவாங்க, கட்டிக்கையும் மாட்டேன். சில டைம்ல அவங்க வைப்பாங்க வயலுக்குள்ள போடுவாங்க தண்ணிக்குள்ள. அதை அப்படியே தூக்கி கொண்டு நம்ம இப்போ இது போட வேண்டாம். அந்த தொங்கலுக்கு போற தூரம் தூக்கணும். ஒரு பறவைக்குள்ளேயும் போகணும். இப்ப அவங்க 4 பறவை பிடுங்கினாங்கன்னா 4 பறவைக்கையும் நம்ம போகணும். போய் அதை தூக்கி கொண்டு ஒரு 2 கத்தியா தூக்கி கொண்டு கட்டில போடணும். போட்டா தான் நமக்கு அண்டையே சம்பளம். சில டைம்ல சாப்பாடு மடுக்காமலுக்கு போவேன். நின்றாலும் நின்றாலும் கூட்டிட்டு போவோங்க. என்ன செய்யறோம் நாங்க சாப்பாடு தருவோம்னு சொல்லி கூட்டிட்டு போவோங்க. அதே குடிகளோட வாரவங்க எல்லாரும் வந்து கூட்டிட்டு போவாங்க. இறந்து கட்டையெல்லாம் இறந்து மணி இதுக்குள்ள எல்லாம் வந்தது மணி. பானையை கிட்ட இதுக்குள்ள எல்லாம் வந்தது. அதுக்குள்ள எல்லாம் வந்து அப்படியே ஊந்து வாசப்படிக்கு வந்தது. மண்ணெண்ணையை ஊத்தி ஆளை பிடிச்சின்னு தட்டி விட்டு எனக்கு இந்த வீடு இல்லாததுதான். எனக்கு வீட்டே எனக்கு ஏதாவது எனக்கு கடைக்காவது வீட்டுக்காக ஒரு உதவி எனக்கு இதை செய்து தந்தா போதும். நான் எனக்கு 2மே இதுலயே நான் இறந்து கொள்வேன். இது செஞ்சா கடையோ வீடோ இதுல இருந்து கொள்ளலாம். வயல்வெளியில போய் அந்த புல்லு கட்டைகளை 7 மணி எந்த நாளும் 7 மணி. இப்ப நம்ம 6ஆவது கொழுவிச்சு இப்ப நம்ம காட்டி கொடுத்தோம்னு சொன்னா அது செய்து தருங்கள். அதையாவது வச்சுட்டு நாம இருக்கலாம். எனக்கிட்ட நான் அந்த இது எடுத்தது எல்லாம் இருக்கு, பிஹெச் கடிதம் எடுத்ததெல்லாம் இருக்கு மணி. ஏற்கனவே எடுத்தது செய்யலாமா? அதெல்லாம் அவர் புதுப்பிச்சு தருவார். பாரவர் பிஹெச் சொன்னா வர சொல்லி போய் புதுப்பிச்சு எடுத்து வரலாம். அது செய்யலாம் மணி. வீட்டுல இப்ப சாமான்கள் எல்லாம் இருக்காம்மா? சாமான் கடைச்சாமான் இல்ல மணி. இந்த வீட்டு இது சாமான் வாங்கி தாமனே கடையில வாங்குறேன். நேற்றும் போய் அந்த பிள்ளைகிட்ட கடன் வாங்கி எடுத்தேன். அரிசி எவ்வளவு இருக்கு அம்மாட்ட? என்னட்ட அரிசி மணி கண்ணால வேண்டின அரிசியில இருக்கு மணி. ஒரு 1.5 கிலோ அரிசி மட்டும் கிடக்கு மணி. கிடக்கு. இனி வாங்கணும் மணி. 1.5 கிலோ அரிசி மட்டும் இருக்கு மணி. முதற்தரமாக 10 கிலோ அரிசி வாங்கி போட்டேன் நான். அது ஒரு மாசத்துக்கு கூட 10 கிலோ காணும் அம்மா. ஒரு மாசத்துக்கு கூட வைத்து மணி. அது சில டைம்ல சமைக்கிறதுல தானே மணி. நாம எத்தனை சாமத்துக்கு பிள்ளைகள்கிட்ட போறது. அவங்களும் கஷ்டப்பட்டார்கள். நம்ம தாயும் பிள்ளையும் சொன்னாலும் ஒரு நேரம் அவங்களும் குடும்பக்கார பிள்ளைய சின்ன பிள்ளைகள் 2 பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள் அதுகளுக்கும் சரியான கஷ்டம். அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைகள்னு சொன்னீங்க? 3 பிள்ளைகள். மகள் வைத்தாவும் 2 பெரியனுங்கள். அங்கால ஒரு ஆள் இருக்காரு, இங்கால ஒரு ஆள். அவர்கிட்ட போகணும், மூத்தவர்கிட்ட போகணும். ஒரு கட்ட ராஜ்யம் போகணும், மூத்தவர்கிட்ட போகணும்.
இளையவர் இந்த உள்ளுக்குள்ள இருக்கிறவர் இளையவர் அவர்கிட்ட அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. நான் பொதுவாக உங்களுக்கெல்லாம் கரைச்ச கொடுக்கக்கூடாது, நம்ம ஏலாட்டியை நம்ம கரைச்ச கொடுக்கக்கூடாதுன்னு ஓட்டு மகனே நான் போகலம்மா பெருசாக. இந்த அவர்கிட்ட மூத்தவர்கிட்ட மட்டும் போவேன் இருந்துட்டு இந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்காக நம்மளோட பிள்ளைகள் ரெண்டு ஓட்ட அவங்கள்ட்ட போவேம்மா. நான் என்ன செய்வோம்? சரியம்மா, என்னண்டா உங்களுக்குரிய இந்த கடை இது வந்து திருத்துறதுக்குரிய உதவி கேட்டேன் நீங்க முதலைய வீடியோவில். அந்த உதவி இப்போதைக்கு கிடைக்கல. இப்போதைக்கு கிடைச்ச உதவியை வந்து நாங்க செய்யணுமே என்று சொல்லித்தான் உடனே வந்த நாங்க. அது கிடைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணல. இது வந்து இந்த உதவி கிடைச்ச உடனே வந்து உங்களுக்கு செய்யணும். என்னடா மழை காலம் வந்து தெரியும் எனக்கும். இப்ப நீங்களும் புல்லு புடுங்க போய்தான் சாப்பிடுற நீங்க. அப்ப சாப்பாடும் வந்து கஷ்டமா இருக்கும் நினைச்சுத்தான் கிடைச்ச உடனே வந்து வந்த நாங்க. இந்த உதவி வந்து உங்களுக்கு 15,000 ரூபாய் காசு அனுப்புனவங்க உங்களுக்குரிய சாமானம் வாங்கிட்டு மற்ற காசை கையில கொடுக்க சொல்லியம்மா. சாமான் வந்து 6,015 ரூபாயோட சாமான் இருக்கம்மா. அவங்க 6,000 ரூபாய் எடுத்தாங்க சாமானுக்கு. இதுல எவ்வளவு காசு இருக்கண்டு பாருங்கம்மா. ஆறு 7 8 9 இருக்கு. சரியா? 6,000 சாமாரி அரிசி 10 கிலோ. அடுத்த பால்மா, அடுத்து உங்களுக்கு தேவையான சாமான் எல்லாம் இருக்கு. உப்பு, சீனி, பருப்பு, நெத்தலி கருவாடு, தேயிலை. சரிம்மா, தேவையானது தான் வாங்கிட்டு வந்தேன்னா. யோசிக்க கூடாம்மா, ஏதோ ஒரு வழியில உதவி கிடைக்கும். இங்க வந்த எனக்கு தேங்காய் எல்லாம் முடிஞ்சு தந்து நான் தேங்காய் கூட புளியே இல்லாம ரோட்டை பார்த்து நாங்க தூரத்தளவுக்குள்ள தான் ரோட்டை பார்த்து பார்த்துட்டு யாராவது வந்தா கொடுத்து புளிஞ்சு எடுப்போம். அழாதீங்க. யோசிக்காதீங்கம்மா, ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு இதை செஞ்சு தரத்துக்கு உதவி கிடைக்குமம்மா. யோசிக்க கூடாது. அடுத்தது இப்போதைக்கும் உங்களுக்கு சாப்பாட்டு ரீதியான சாமான்களும் இல்லை தானேம்மா. இப்போ இந்த உதவியை யார் செஞ்சு தந்தேன்னு சொல்லி நான் சொல்றேன். அவங்க வந்து பேர் சொல்ல விரும்பல. டென்மார்க்ல இருந்து ஒரு அக்கா தான் அனுப்பியிருந்தாங்க. அவங்களோட கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 0793 இருக்கு. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மழை போல நான் அவைக்கு நன்றி சொல்றேன். மழை எனக்கு இந்த உதவி செய்ததுக்கு. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையும் இல்லாத டைம்ல நான் இப்படி கையுமே இல்லாத டைம்ல எனக்கு இவ்வளவு உதவியை செய்ததுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் மகளே. அரிசி கை தூக்கி கொண்டு கையால வச்சு நான் வச்சு விடுறேன் அம்மாவுக்கு. அதுவும் தூக்கி கேளாது உண்மையில. அது பிரச்சனை இல்லை, நான் தூக்கி வச்சு விடுறேன். இதுக்குள்ள வைக்கணும்மா. ஓ மகளே, இதுக்குள்ள வாடிக்கை கிட்ட இடத்துல வச்சு விடுமா. இரவுல இப்ப தங்க இல்லாம இருக்கு நம்ம. இரவையில் தங்க இல்லாம இருக்குமா? நான் அந்த பக்கத்து வீட்டுக்கு தான் நான் போறேன். நான் பாம்பாம இருக்கு மணி பாரு எப்படி இருக்குன்ட்டு அதுக்குள்ள கிடக்கவும் வழியில பகலையில இருக்கலாம் மணி. எப்படியாவது பகல்ல கண்ணு தெரியும் தானே, இரவுல பகலையில இருக்கலாம். கரண்டும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. மண்ணெண்ணெய் தான். வாசல்ல பெம்பிளாக்கெல்லாம் கொடைச்சி வச்சுட்டு தான் போறேன். நானும் வந்து துறந்தேன். பாம்பு உள்ளுக்குள்ள கிடந்திருக்கு வந்துட்டு. இப்ப சமையல் சாமான் வைக்கிற பிரச்சனை இல்லையாம்மா? பாலியலுக்கு தூக்கி வச்சுட்டு போறேன் அம்மா. ஓ, பாலியலுக்கு தூக்கி வச்சு அடைச்சிட்டு தான் போறேன். நான் உடுப்பு மட்டும்தான் வெளியில போட்டு போறேன்டா செல்லாம். இந்த கவனமா இருக்கணும். பாம்பு வரண்டா, அதுவும் வளல பாம்பு. வளல பாம்பு தான்டா. பகலையில ஏதாவது எடுக்கிறேன்னு சொல்லாலும் கொஞ்சம் நூதன பார்த்தா எல்லாத்தையும் பார்த்து எடுத்துக்கொள்றேன். அம்மனி கரைச்சட்டி இறக்குறது எல்லாம் கஷ்டம்தான். ஒரு கையாலேயே எல்லாத்தையும் பிடிச்சி இது செய்யணும். இப்ப கறி கொதிச்சுட்டாம்மா? கொதிச்சுட்டா இருக்குண்டா செல்லம். தாங்க இப்ப இறக்கி வர்ற. அதுக்கு நீ கறி தானே என்னம்மா செய்யற? இதுல வச்சு விடுமா. காக்கா வராதம்மா? காக்கா வந்து அப்புறம் பாடி இதை போட்டு மூடி வச்சுட்டு இந்த கருத்த வாளியை போட்டு மூடி வச்சுட்டா சரிம்மா. மூடி வச்சுட்டு நீ நம்ம சாப்பிட்டு போட்டு பிள்ளைகள் வந்தா திரும்ப தூக்கி கொண்டு தூக்கி கொண்டு வச்சு விட்டா சரிம்மா. கறி திரண்டு கப்பா போட்டு தேங்காய் புளியறதுக்கு கையில் மகள் வந்துட்டான்.
தேங்காய் புளி இல்லாட்டி தேங்காவோ புளிகிறதே இவ்வளவு இதுல இருந்த நான் போரோட்டே பார்த்து தெரிஞ்சேனா யாராவது வருவாங்கன்ட்டு தான் இருந்து கடைசியில் இந்த மகள் தான் வந்து எனக்கு உதவி செய்திருக்கா. யோசிக்காதீங்கம்மா. என்ன இவங்களுக்கு வந்து ஆறுதலா பிள்ளைகள் அப்படி யாரும் பக்கத்துல இருந்தாலும் கொஞ்சம் துணையா இருக்கும். இப்ப யாரும் இல்லைன்றதா ஒருத்தரும் இல்லை மணி. நான் சொன்னேன் எனக்கு நானும் உண்டு, எனக்கு கடவுள் தந்தது உண்டு பொம்பளை பிள்ளை. அதே மாதிரி பார்த்தா முன்னொரு சகோதரம் இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, இன்னொரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த மகள் ஒரே ஒரு மகள். யார் உதவி செய்ய போறா மணி, யார் பார்க்க போறா நம்மள? இப்ப கடைசி கட்டத்துல பரத்தமாக கிடந்தாங்க, மக்களும் கேள்விப்பட்டு தான் அவங்களும் வரணும். பக்கத்துல இல்லத்தானே, பக்கத்துல ஒருத்தரும் இல்லத்தானே. அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க வரலன்னு சொன்னா நீ யாரும் வந்து இதுகள் வாரதுகள் வந்து பார்த்து பக்கத்துல வந்து பார்த்து என்ன புழக்கத்தை காணலன்னு சொல்லி வந்து பார்த்தா தான் பார்த்து அப்படியா நிலைமை. சரியம்மா, நீங்களும் யோசிக்காதங்க. இப்போதைக்கு வந்த உதவியை நாங்க வந்து செஞ்சனாங்க. அடுத்த கட்டம் உங்களுக்கு இது செய்யறதுக்குரிய உதவிகள் எதுவும் கிடைச்சா, இது வந்து அரைமட்டம் கட்டி இருக்கு, மேல கோபிசம் எல்லாம் ஒழுங்கான முறையெல்லாம் இருக்கு. இதுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயம், இந்த அரைமட்டத்தை கொஞ்சம் உயர்த்தி கட்டி கதவு ஜன்னல் ஒன்று போட்டு நிலத்துக்கு சீமந்து கொடுத்து மேல தகரம் போடுற வேலை மட்டும்தான். மற்றது வந்து அதெல்லாம் செய்யப்பட்டிருக்கு. கோபிசம் எல்லாம் இப்பதான் ஒழுங்கான முறையில தான் அடிபட்டிருக்கு. அதை வந்து யாரும் அம்மாவுக்கு இருக்கிறதுக்குரிய வீடு இல்லாம இருக்கு. அதோட இது வந்து சரியா இருந்துச்சுண்டா அவங்க இதுல வச்சு கிழங்கு சீவல்கள், அடுத்தது வடை அப்படி செஞ்சு விற்பனை செஞ்சு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு அக்காட துணையோட அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்குரிய சம்பளத்தை இவங்க கொடுக்குற அப்படித்தான் வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்போதைக்கு வந்து இது ஒழுங்கான முறையில இல்லைன்றதால இப்ப வந்து நிறைய சட்ட விதிமுறைகள் இருக்கு. அதாவது ஒரு இடம் செய்யறண்டா இதெல்லாம் கான்கிரீட் போட்டு ஒழுங்கா இருக்கணும், கண்ணாடி பட்டி இருக்கணும், அப்படியான ஒரு எதெண்டாலும் வந்து ஒரு சுத்தபத்தமா செய்யணும். அப்ப இடங்களும் வந்து ஒழுங்கான முறையில இருக்கணும். அதுக்காகத்தான் அந்த ரூல்ஸ் இருக்கிறதால அம்மாவால இப்ப செஞ்சு கொள்ள இயலாம இருக்கு. வயல்காட்டு வழி எதிர்த்து வயல்வெளியில வந்து புல்லுகள் புடுங்கி அந்த புடுங்கி போடுற புல்லுகளை தூக்கி கொண்டு இவங்க வேற இடத்துல போட்டு அதுல கிடைக்கிற சம்பளத்தை கொண்டுதான் இப்போதைக்கு சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க. வேற யாரும் உறவுகள் இவங்களுக்கு உதவி செஞ்சு தர நினைச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அந்த உதவியும் செஞ்சு தரலாம். நானும் சொல்லியிருக்கேன், உதவிகள் கிடைச்சா நாங்கள் திரும்பவும் வருவோம். அல்லது வேற இடங்கள்னு சொன்னாலும் இங்க போகக்குள்ள வரக்குள்ள வந்துட்டு போறோம். யோசிக்காதீங்க, நீங்க ஒரு தரம் இல்லைன்னு யோசிக்க கூடாதம்மா. எனக்கு இல்லாம இருந்த மாதிரி நீ வந்து இப்ப கறி சமைக்கிற அளவுக்கு எனக்கு உதவி செஞ்சு தந்துட்டீமா. எனக்கு ஒருத்தரும் இல்லாம இருந்தபடியா மீன் வெட்டிலேயே ஆக்கள்கிட்ட கொண்டு கொடுக்கணும். கொண்டு கொடுத்து தான் நான் செய்யறேன். இந்த இப்போ அந்த புள்ளதான் கழுவி எல்லாம் வெட்டி கழுவி எல்லாம் தந்து தூக்கிட்டு வந்தேன். சரி அம்மா, சரி, ஓகே, நாங்களும் போயிட்டு வரோம். சரிம்மா. இந்த காணொளி வந்து நாங்களும் நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த உதவியை செஞ்சு தந்து டென்மார்க்ல இருந்து பண உதவியை அனுப்பின அக்காவுக்கும் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட வந்து அம்மாவுக்குரிய உதவி செஞ்சு தர நினைக்கிற நீங்களும் செஞ்சு தரலாம். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த காணொளி சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய்.